அன்பின் நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். தேவனே, இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூடி வந்து உடைய நாமத்தில் உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நமக்கு முன்பாக மண்டை ஜெபிக்கும்படி தைரியமாய் இப்படி கிருபாசனத்தண்டை வரும்படி இப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. இதை முழுமையாய் பயன்படுத்தி கொண்டு இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்பதை அறிந்து கொண்டு இந்த நேரத்தை பயனுள்ள விதத்தில் செலவழிக்க நீர்தாமை கிருபை செய்யும். எங்களுடைய மனதுக்கு உதவி செய்யும், இருதயத்துக்கு உதவி செய்யும். மனதளவில் நீ வேதம் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள, இருதய அளவில் அதை ஏற்றுக்கொள்ள, அதை விரும்ப, அதை நாட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த முழு நேரத்தினுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்படி நீர் செய்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இருதயங்களை இந்த நேரத்தில் மனதை மறுரூபமாக்கும் மாற்றம், முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதுவரைக்கும் நாங்கள் யோசிக்காத காரியங்களை யோசிக்க செய்யும், உணராத காரியங்களை உணரச் செய்யும், புதிய ஒரு திசையில் போகும்படி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காரலாம். வழக்கமாக வெள்ளிக்கிழமை இரவில் சங்கீதங்களிலிருந்து ஜெபத்தை நடத்துவாங்க. நாம் சங்கீதங்களுக்கு வெளியே போவோம். கிரேட் ப்ரேயர்ஸ் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாபெரும் ஜெபங்கள், அதை சில தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு ஜெபிக்கலான்னு அப்படி ஒரு சீரீஸை தொடங்கினேன். பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள் தான் ஜெப புஸ்தகம். ஆனால் அதுக்கு வெளியும் ஜெபங்கள் இருக்குது, சில சூப்பரான ஜெபங்கள், கிரேட் ப்ரேயர்ஸ். நம்ம அதில் சிலதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. ஆபிரகாமினுடைய ஜெபம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில், அல்லது மோசேனுடைய ஜெபம், அன்னாளுடைய ஜெபம், அப்புறம் தாவீதினுடைய ஜெபம் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், சொலொமோன் ராஜாவினுடைய ஜெபம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5 15 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அந்த சொலொமோன் ராஜாவுடைய ஜெபத்தை வாசித்து அதிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 15 வரை. இதனுடைய பின்னணி உங்களுக்கு லேசாக ஞாபகப்படுத்துகிறேன். சொலொமோன் ராஜா இப்போ தான் ராஜாவாக இருக்கிறார். அவர் வயசில் ரொம்ப சின்னவர். இப்போ ராஜாவானப்போ அவருக்கு ஏறக்குறை 20 வயசு தான் இருக்குன்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வயசு இல்லை. அவருடைய தகப்பன் பெரிய ராஜாவாக இருந்தார், தாவீது. ஆனால் இப்போ இவர் ஒரு அந்த ஒரு போஸ்ட்டுக்கு, ஒரு பொசிஷனுக்கு தகுதி இல்லாத நிலையில் வரார். தேசம் ரொம்ப பெருசாக இருக்குது, ராஜாக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வயசும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, தாவீதுடைய மகன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன். ஆகவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும்
உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்து இருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி இது. சாலமோன் ராஜாவுக்கு தேவன் சொப்பனத்தில் வந்து என்ன வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டு, சாலமோனும் எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு ஞானம் மட்டும் இல்லை, ஞானம் இல்லாமல் செல்வமும் கனமும் மற்ற காரியங்களும் கூட கிடைச்சதுன்றது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். பொதுவாக இதிலிருந்து பெரும்பாலும் என்ன ஜனங்க எடுத்துப்பாங்கன்னா, ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானத்துக்காக கேட்கணும், ஞானம் கேட்டால் தேவன் கொடுப்பார். நிச்சயமாக அது முக்கியமான பாடம். ஆனால் இன்றைக்கு நான் அதை விட்டுற போகிறேன். சரிங்களா? அதை அட்ரஸ் பண்ண போகிறேன். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ப்ராடான விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் சில கவனிக்காத விஷயங்கள் அதை கொஞ்சம் சுட்டி காண்பிக்க போகிறேன். இந்த ஜெபத்திலிருந்து ஒரு 2 பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பாடங்களின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் பாடம், ஜெபத்தில் தேவன் நமக்கு ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது ஜெபத்தில் தேவன் என்ன வேணா கேளு அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நின்று உணரணும்னு விரும்புகிறேன். ஜெபத்தினுடைய மகிமை மேன்மையை கொஞ்சம் நாம் உணரணும். அது இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? 5ஆம் வசனத்தில் இருக்கு இல்லையா? 5ஆம் வசனத்தில் பாருங்க, சாலமோன் இடத்தில் சொப்பனத்தில் தரிசனமாகி என்ன சொல்றார் தேவன்? கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அதை லேசாக வாசித்துட்டு போயிட வேண்டாம், கொஞ்சம் நின்று யோசிப்போம். தேவாதி தேவன் சாலமோன் இந்த சின்ன பையன் இப்போ தான் ராஜாவாக இருக்காப்புல, ஒன்றும் இல்லை, வயசு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்குறார். இந்த அலாடின் லேம்ப்னு சொல்லுவாங்கல்ல, அலாடின் அந்த லேம்ப் அப்படி ரப் பண்ணோன்னு ஒரு ஜீனி என்ன வேணுமோ ஒரு 3 விஷயம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. என்ன அது? என்ன வேணா கேள்ன்றாரு. தேவாதி தேவன் என்ன வேணா கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எவ்வளோ பெரிய விஷயம்! ஜெபம் எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நம்ம அநேக நேரம் உணராமல் போய் விடுகிறோம். இதை நான் ஏன் சுட்டி காண்பிக்கிறேன்னா, இது சாலமோன் இடத்துல அன்றைக்கு தேவன் ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்தார்ன்றது மட்டும் இல்லை, நமக்கும் இன்றைக்கும் ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார். இன்றைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரா இல்லையா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஜெபம் எப்படி போதிக்கப்படுது பாருங்க. நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபத்தை பற்றி பேசுகிறப்போ எப்படி பேசுகிறார்? 13ஆம் வசனத்தில் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எதை கேட்பீர்களோ நான் செய்வேன். 14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் நான் செய்வேன்றார். அஃப்கோர்ஸ் நிச்சயமா எதை கேட்டாலுன்றதுனால நம்ம கெட்ட காரியங்களை கேட்கலான்னு அர்த்தம் ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் உண்மையான ஒரு சின்சியரான ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கனாலே அப்படி யோசிக்க மாட்டீங்க. இல்லை, எதை கேட்டாலும்னா பாவமுள்ள காரியங்களை கேட்டால் ஓகேன்னு ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இல்லை. பாவமுள்ள காரியத்தை கேட்கக்கூடாது, கெட்ட காரியத்தை கேட்கக்கூடாது, தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே இருக்கிற காரியங்களை கேட்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி இருந்தாலே நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ எதை கேட்டாலும்னா சும்மா கண்டபடி இஷ்டப்படி கிடையாது, தேவனுடைய சித்தத்துக்குள்ள. இந்த வசனத்தில் எப்படி வருது? என் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, என் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்பதுன்னா வெறும் ஒரு ஃபார்முலா மாதிரி என் நாமத்தை யூஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம் இல்லை. பிதாவே, இயேசு நாமத்தில் மண்டே வருகிறேன்,
இப்போ நான் இதை விரும்புகிறேன், அப்படி இல்லை, ஃபார்முலா மாதிரியும் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அது வேற விஷயம். பட் அது ஃபார்முலா மாதிரி ஏன் யூஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் நாமத்தில் கேள்னா, என் நாமத்தினாலே கேள்னா, நான் கேட்குற மாதிரி கேள், என் மனசுல இருக்கிறத கேள், எனக்கு முக்கியமானதை கேள், என்னுடைய நோக்கத்துக்கு ஒத்த விதத்தில் கேள், என்னுடைய சித்தத்துக்கு ஒத்த விதத்தில் கேள், என்ன ரெப்ரசன்ட் பண்ணி கேள். என் நாமத்தினாலேன்னா அந்த பல அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. அப்போ அதெல்லாம் இருக்கு. நம்ம கண்டதையும் கேட்க முடியாது, ஓகே ரைட்டு. பாவமுள்ள காரியங்களை கேட்க முடியாது, கெட்ட காரியங்களை கேட்க முடியாது, ஓகே ரைட்டு. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே இருக்கிற காரியங்களை கேட்க முடியாது, அதையும் காமிச்சிடலாம். 1 யோவான் சில காரியங்களை மேபி தெளிவுபடுத்திட்டா நல்லது இல்லையா? 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இப்போ எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ தமிழில் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ரொம்ப குழப்படி ஆகிடுது. அர்த்தம் என்னன்னா, நீ கடவுள்கிட்ட போய் கேட்குறப்போ தைரியம் எப்போ திரும்ப வரும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தைரியம் வரும். அதுதான் மீனிங். இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, this is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will, he hears us. இதுதான் நமக்கு தைரியத்தை கொடுக்குது. கடவுள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம்னா தைரியம் எங்கேருந்து வருது? ஒரு சோர்ஸ் என்னன்னா, அப்போ அவருடைய சித்தத்தின்படி தான் நான் கேட்குறேன், ஆகவே நான் தைரியமாக கேட்கலாம், தயங்காமல் கேட்கலாம். அதான் சொல்ல வர்றாரு. அப்போ எதையாகலும் என்ன வேணால் கேட்கலாம்னா கண்டபடி கிடையாது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும், அவருடைய நாமத்தின்படி கேட்கணும், அவருடைய நோக்கத்தின்படி கேட்கணும், ஓகே ரைட். ஆனாலும் கூட நிறைய ஆப்ஷன் இருக்குதா இல்லையா அது உள்ள? என்னங்க சொல்கிறீங்க? நிறைய பேர் கடவுளுடைய சித்தத்தை எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு டாட் மாதிரி நினைக்கிறாங்க, அல்லது ஒரு லைன், ஒரு ரொம்ப நேரோவான கோடு. கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுனா இப்படி நடக்கிறது. அதாவது கடவுளுடைய சித்தம்னா ஒன்றும் நிறைய ஆப்ஷனே கிடையாது, வெறும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த, அவ்வளோதான். அவங்க கடவுளை பற்றி எப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா, பெரும்பாலும் முக்கால்வாசி காரியங்களை தேவன் நம்மகிட்ட விலக்கி வச்சிடுறாரு. அவருடைய சித்தத்தில் வெறும் ஒரு சில காரியங்கள் தான் அலவுடு. அதன்படி நமக்கு ஒரு காலமும் தேவன் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போ, இங்கேருந்து காலை எடுத்து அங்கே வை, அங்கேருந்து காலை எடுத்து வை, இன்றைக்கி இட்லி சாப்பிடு, நாளைக்கு தோசை சாப்பிடு, அடுத்த நாள் உப்புமா தான் சாப்பிட்ணும், இதுதான் இப்படியா தேவன் நம்மளை நடத்துகிறாரு? கிடையாது. ஆக்சுவலாக தேவனுடைய சித்தம்ன்றது ரொம்ப ப்ராடான டாபிக். ஆனால் ஒரு 2 காரியம் சொல்லிடுறேன். சில நேரம் தேவனுடைய சித்தத்தில் நடப்பது அப்படி ஒரு உணர்வு இருக்கும், ரொம்ப நேரோ, ரொம்ப அப்படி இப்படி போயிட முடியாது சைடில். ஆனால் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் தேவனுடைய சித்தத்தில் நடப்பதுன்னா அது ஒரு விசாலமான ஒரு இடம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏதேன் தோட்டத்தை பாருங்கள். அங்கே ஆதி மனுஷன்ட்ட ஃபஸ்ட்டு மனுஷன்ட்ட என்ன சொல்கிறாரு? ஒரு மரத்தின் கனியிலிருந்து நீ சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லா மரத்தின் கனியிலிருந்து நீ புசிக்கலாம். எப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். இவ்வளோ இருக்குது, இதில் ஒன்றை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது, மீதி எதுலேருந்து வேணா நீ சாப்பிட்லாம். அப்போ விளக்கப்பட்டது குறைவு, அனுமதிக்கப்படுறது தான் அதிகம். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? விளக்கப்பட்டது தான் பெருசு, அதிகன்ற மாதிரி ஒரு பிக்சரை காமிச்சிருவான். அவன் அங்கே என்ன பேசுகிறான் பார், இதையா ஒன்று விலக்கி வச்சுட்டார், ஐயோ இங்கே தான் எல்லா விஷயமுமே இருக்குப்பா அப்படின்றான். இதை நீ சாப்பிட்லன்னா நீ முன்னேற முடியாது, இதை சாப்பிட்லன்னா நீ என்ஜாய் பண்ண முடியாது, இதை சாப்பிட்லன்னா நீ கடவுள் மாதிரி ஆக முடியாது, இதை சாப்பிட்லன்னா நீ உயர முடியாது, அதனால தான் இதை விலக்கிட்டு மற்றதெல்லாம் ஓகேன்ட்டாரு. இங்கே தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் பாவ சோதனை அப்படி தானே? பிசாசு என்ன சொல்கிறான்? நீ இந்த பாவத்தை செய்யலைன்னா நீ என்ஜாய் பண்ண முடியாது, நீ இன்பத்தை பெற முடியாது. அது ஒரு பொய் பாருங்க. உண்மை என்ன? விளக்கப்பட்டது ரொம்ப குறைவு, அனுமதிக்கப்பட்டது ரொம்ப அதிகம். தேவனுடைய சித்தம் ரொம்ப விசாலமான ஒரு இடம். தேவன் ரொம்ப தாராளமானவர். எவ்வளோ காரியங்களை அனுமதிக்கிறார், எவ்வளோ காரியங்களை நீ என்ஜாய் பண்ணிக்கோப்பான்ற. பாவத்தை செய்யாத, தப்பான காரியங்களை செய்யாத. ஏன்னா அது உன்னுடைய என்ஜாய்மெண்ட்டை கெடுத்துரும், உன்னுடைய இன்பத்தை கெடுத்துரும். நிரந்தரமாக உனக்கு இன்பம் இல்லாமல் பண்ணிடும். அது உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும். இன்னைக்கு இன்பம் தந்தாலும் நாளைக்கு நான் சொல்ற வழி உனக்கு நிரந்தரமான ஒரு இன்பத்தை, நித்திய இன்பத்தை அளிக்கும் உனக்கு.
அப்போது தேவனுடைய சித்தத்தில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். ஸ்பர்ஜன் இப்படி சொல்கிறாரு. ஸ்பர்ஜன் ஃபெய்த் செக் புக் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது என்னென்னா, ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வச்சு ஒரு டிவோஷனல். அதாவது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எப்படி பார்க்கணும், செக்ஸ் மாதிரி பார்க்கணுன்றாரு. பைபிள் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு விதத்தில் பிக் ஃபேட் செக் புக், பெரிய தடி செக் புக் மாதிரி. எப்படின்னா, கடவுள் ஏற்கனவே செக் எழுதி சைன் பண்ணியும் கொடுத்துட்டாருன்றாரு. பல வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். உதாரணத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். மன்னிப்புக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்கள், அல்லது சரீர சுகத்துக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கார் இல்லையா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டார் இல்லையா. தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு இல்லையா. அல்லது குடும்ப நல்வாழ்வுக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வெற்றி, அல்லது நம்முடைய வேலையில் வெற்றி, கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன், எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்கிறார் ஸ்பர்ஜன், ஒரு செக்கு கொடுத்த மாதிரி. தேவன் ஏற்கனவே செக்கை கொடுத்துட்டாரு, சைன் பண்ணியும் கொடுத்துட்டாரு. அவருடைய குமாரனின் ரத்தத்தினால் சைன் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ நீ என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கிட்டு அதை என்டார்ஸ் பண்ணணும். எப்படி என்டார்ஸ் பண்ணணும், விசுவாசத்தை செலுத்தணும். இன்றைக்கி செக்கை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ இது விலைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லை. நீ அதை ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து ஜெபத்தில் தேவனிடத்தில் போய் அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுறப்போ நீ என்டார்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. இந்த செக்கு பவுன்ஸ் ஆகாது. பரலோக பேங்க் இஷ்யூ பண்ண செக்கு பவுன்ஸே ஆகாது. ஒன்றும் இல்லை, உன்னுடைய கையெழுத்து இருக்கணும். உன் கையெழுத்து என்னது, உன் விசுவாசம். நீ விசுவாசத்தோடு அதை ஜெபத்தில் எடுத்துக்கிட்டு போய், ஜெபம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயன்றார். ஜெபம் என்னது, பெரிய தடி செக் புக்கை கொடுத்துட்ட மாதிரி தேவன் நம்மகிட்ட சைன்டு செக்கோடு கொடுத்துட்டாரு. நம்ம ஓனத்தா நமக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கிட்டு போய் தேவனண்டை போய் விசுவாசத்தினால் அதை கேட்க வேண்டும். விசுவாசத்தினால் அதை கேட்டு அதை சொந்தம் பாராட்ட வேண்டும், அதை கிளைம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போது ஒரு பிளாங்க் செக்கை நினைங்க, அல்லது ஒரு பெரிய தடி செக் புக் மாதிரி நினச்சிக்கோங்க. எவ்வளோ கொடுத்துட்டார், உனக்கு இது வேணுமா அது வேணுமா எது வேணுன்றார், நீ தெரிந்து கொள். தேவனுடைய தாராளத்தை நினச்சி பாருங்க. தேவனுடைய சித்தத்தை ஒரு குறுகிய ஒரு காரியமாக நினைக்காதீங்க. தேவனுடைய சித்தத்தில் நமக்கும் சாய்ஸ் கொடுக்குறாரு. நமக்கும் எப்பா அது வேண்டாம், ஆனால் இவ்வளோ இருக்குது, இதில் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றாரு. நிறைய பேர் அப்படி சிந்திச்சு பழக்கமே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சாய்ஸ் வேணாம், எனக்கு எதுன்னு காமிச்சிடும், அவ்வளோதான், எனக்கு சாய்ஸே வேண்டாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறப்ப, நான் உனக்கு சாய்ஸ் கொடுக்க விரும்புகிறேன்ப்பா. ஏன் சாயலும் ரூபத்திலையும் உண்டாக்கிட்டேன் உன்னை. நாம் தேவனுடைய சாயல்லையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டவர்கள், சூஸ் பண்ணக்கூடியவர்கள், தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். ஞானத்தோடு தேர்ந்தெடுக்கணும். ஆனால் விளக்கப்பட்டது கொஞ்சம், அனுமதிக்கப்பட்டது அதிகம், வாக்கு பண்ணப்பட்டது அதிகம். தேவன் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் கேள். சாலமன் ராஜா கிட்ட மட்டும் இல்லை, நமக்கும் அதே மாதிரி தான். என்ன வேணுமோ கேள் அப்படின்றாரு. போங்க, யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. திரும்ப எப்படி வருது பாருங்கள், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்படியே பிளாங்காக சொல்கிறாரு. என்னவோ என் நாமத்தினாலே. அஃப்கோர்ஸ் கெட்ட காரியம் கேட்காத, தப்பான காரியம் கேட்காத, அவர் சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை கேட்காத. பட் எவ்வளோ இருக்குதே மற்றது, அதில் என்ன நாமத்தினாலே எதை கேட்டாலும் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். 24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். என்ன சொல்லுங்க, கேளுங்கள். இயேசு சொல்கிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அநேக நேரம் நாம் பெறாததுக்கு காரணம் நாம் கேட்கலை. அநேக நேரம் விசுவாசிகளாகிய நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்காததுக்கு காரணம், ஒவ்வொரு நேரமும் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல,
பலருக்கு அது ஒரு காரணம். அவங்க கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. யாக்கோபு 4:2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தத்தையும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம், அந்த கடைசி பதத்தை கவனிங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆங்கிலத்தை வாசித்தீங்கன்னா சிம்பிளா, யூ டோன்ட் ஹேவ் பிகாஸ் யூ டோன்ட் ஆஸ்க். எப்பா உனக்கு ஏன் திறமை இல்லை, நீ கேட்கல. நிறைய விசுவாசிகளை பார்த்து தேவன் இதை தான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், உனக்கு ஏன் இல்லைன்னா நீ கேட்கல. நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, நான் எது கேட்கணும், அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் இல்லையா, நான் கேட்க தேவையில்ல. தேவன் என்ன சொல்றார், என் சித்தத்தின்படி கேள். ஜனங்க என்ன சொல்றாங்க, அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்க போகுது, அப்போ நான் எது கேட்கணும், கேட்காமலே நடக்கும், நடக்க போகிறது நடக்க போகுது, நடக்க போகாது, அவ்வளோதான். நான் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, கேட்காமல் இருந்தும் வித்தியாசம் இல்லை. தவறு. வேதம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. வேதம் என்ன போதிக்குது, நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுறாரு பாருங்க, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு, நீங்க கேட்கறத விட்டுட்டு இச்சிக்கிறீங்கன்றாரு. இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கேட்கறத விட்டுட்டு பொறாமை கொள்றீங்க, சண்டை போடுறீங்க. அதாவது யாக்கோபு அந்த விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, அவங்களுக்குள்ள பொறாமையும் சண்டையும் சச்சரவும் இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்ற, எப்பா நீ ஒருத்தனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இச்சிக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட கேட்கலாம்ல. அவர்கிட்ட கேட்காதனால உனக்கு கிடைக்கல. அப்புறம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. அதுக்கப்புறம் வருவோம். அதாவது 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, உனக்கு ஏன் இல்லைன்னா கேட்கல. 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, கேட்டாலும் தப்பான காரியத்தை கேட்குறீங்க, தப்பான நோக்கத்தோட கேட்குறீங்க. அப்போ என்ன சொல்ல வரேன், சாலமோன் ராஜா கிட்ட தேவன் நீ என்ன விரும்புறியோ கேள் அப்படின்னு சொல்கிறப்போ ஜெபத்தினுடைய மகிமை அது காண்பிக்குது. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் வாசித்தேன். யோவான் 14, 15, 15, 16 நான் வாசிக்க போகிறதில்ல, நீங்கள் வாசித்துக்கோங்க. யோவான் 14, 13, 15, 16, 16, 23, 24, 1 யோவான் 5, 14, 13, 14 எல்லாம் வசனம். எதை கேட்டாலும் கேட்டுக்கொள்வது எதுவோ என்ன சொல்ற தேவன், என்ன வேணா கேளுப்பான்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் ஜெபம், அதை நம்ம உணரணும் இன்னைக்கு. முதல்ல நிறைய பேர் ஜெபத்தினுடைய மேன்மை மகிமையை உணர்றதே கிடையாது. அதனால தான் பெரும்பாலும் சபைகளில் ஜெப கூட்டத்தில் தான் கம்மி அட்டெண்டன்ஸ் இருக்கும். வர்ஷிப் நைட்டில் அதிக அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே லைட்டை போட்டு மியூசிக்கை போட்டு டமால் டிமில் நடிச்சா அதுக்கு எல்லாருக்கும் வர ரெடி. ஆனால் ஜெபம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்லை நிறைய பேர். ஜெபம் ரொம்ப பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பாருங்க, நேரடியாக தேவன்கிட்ட ஜெபிக்கலான்னு கூட தெரில. அதனால தான் வெறும் பாஸ்டர்கிட்ட போனால் தான் உண்டுன்னு நினைக்கிறாங்க. வெறும் ஏதாவது தேவ மனுஷன்ட்ட போய் ஜெப விண்ணப்பங்களை சொன்னால் தான் உண்டுன்ற நினைக்கிறாங்க. அல்லது யாராவது ஒரு செயின்ட் அவங்க மூலமாக போகணுன்னு நினைப்பாங்க. அல்லது இயேசுனுடைய தாயார் ஏதாவது ஒன்று. அதாவது நேரடியாக தேவன்கிட்ட போகலான்னு அவங்களுக்கு தெரில. எப்போவுமே மற்றவங்களே நம்பி இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள், தேவன் நம்முடைய ஜெப வாழ்க்கையை எந்த மனுஷன்ட்டையும் விட்டு வைக்கலை. யாரையும் சார்ந்து இருக்கணும்னு விடவே இல்லை. எந்த பாஸ்டரையும் பாருங்கள், பாஸ்டர்மார்களை தேவன் தான் கொடுக்குறாரு, தேவ மனிதர்களை தேவன் தான் கொடுக்குறாரு, போதிக்கிறவர்களே தேவன் தான் ஒரு ஈவாய் சபைக்கு கொடுக்குறாருலாம் வேதம் போதிக்குது. ஆனால் ஜெபம்னு வர்றப்போ யாரையும் சார்ந்து இருக்கும்படி தேவன் விசுவாசிகளை விடவே இல்லை. டைரக்டாக நீங்களே எப்போ வேணால் தேவனிடத்தில் கேட்கலாம், விண்ணப்பிக்கலாம். அவர் உங்கள் விண்ணப்பத்தையே கேட்குறாரு. ஏன்? ஆண்டவராய் இயேசு மரித்ததுனால, அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதுனால. வெறும் பாஸ்டருக்காக தான் சிந்தப்பட்டுதா? வெறும் தேவ மனுஷனுக்காக தான் சிந்தப்பட்டுதா? கிடையாது. நமக்கு ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் சிந்தப்பட்டது இல்லையா? ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டார்கள், சுத்திகரிக்கப்பட்டார்கள், தகுதி பெற்றிருக்கிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போகும்படி ஒரு தகுதி பெற்று இருக்கிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, தைரியமா கிருபாசன தண்டை வா. இதுவும் நிறைய விசுவாசிகளுக்கு தெரில. டைரக்டாக போக முடியும்னு தெரில, தைரியமாக போக முடியும்னு தெரில. சொல்லுங்க, டைரக்டாக போக முடியும், தைரியமாக போக முடியும். தைரியமா எபிரேயர் 4:16 இல்லையா? தைரியமாக வாங்கன்றாரு.
டைரெக்டாக போக முடியும், தைரியமாக போக முடியும், என்ன வேணால் கேட்கலாம். இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிவிடுங்க. டைரெக்டாக போக முடியும், தைரியமாக போக முடியும், என்ன வேணால் கேட்கலாம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஜெபம் எவ்வளோ பெரிய விஷயம். தேவாதி தேவன்கிட்ட டைரெக்டாக போகலாம், தைரியமாக போகலாம். அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கறது வந்து இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய நாமம். அது மட்டும் இல்லை, என்ன வேணால் கேட்கலாம். அவருடைய சித்தத்தில் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. என் சரீர சுகம் இருக்குது, அதனால தான் பாருங்கள் அவருடைய சித்தம். நிறைய பேர் திடீர்னு என்ன சொல்கிறாங்க, அவருடைய சித்தம் தெரிலன்டுவாங்க. சில நேரம் சில குறிப்பான விஷயங்களில் ஒருவேளை அவருடைய சித்தம் தெரியாமல் இருக்கலாம், ஓகே ரைட்டு. ஆனால் பெரும்பாலும் அவருடைய சித்தம் நமக்கு தெரியணும். கரெக்டாக? ஏன் இவ்வளோ பெரிய தடி புஸ்தகத்தை கொடுத்துட்டார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிக் ஃபேட் புக்கு. இவ்வளோ பெரிய புக், இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துட்டாருங்க. அவருடைய சித்தம் தெரிலன்னு சும்மா நம்ம எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்க முடியாது. இதை கொடுத்தது இல்லாமல் டீச்சர்ஸை கொடுத்துருக்காரு, போதகர்களை கொடுத்துருக்காரு, இதை எடுத்து போதிக்கும்படி. அப்போ எல்லா விஷயங்களை குறித்தும் அவருடைய சித்தத்தை நாம் ஓரளவுக்கு அறிஞ்சிருக்கலாம் இல்லையா? இப்போ அதில் எவ்வளோ கேட்கலாமே நம்ம. இப்போ நம்ம கேட்கலாமா, பிளாங்க் செக்கை கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணலாமா? அல்லது ஸ்பர்ஜன் சொல்கிற மாதிரி தேவன் கொடுத்துருக்கிற எவ்வளோ வாக்கு தத்துவங்கள்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து தேவன்கிட்ட ஒரு பேங்க்கிட்ட போகிற மாதிரி போகலாமா? அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட நிச்சயமாக இதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் கொடுத்த செக்கு. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவது அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவராண்டே நேரடியாக போகிறதுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். அவங்க பயந்து பயந்து தான் வரணும். நாம் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் சேரலாம். இயேசுனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்குது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரையும் நம்பி எங்கள் ஜெப வாழ்க்கையை நீர் விடலை, நேரடியாக உம்மோட கனெக்ட் பண்ணி விட்டீர். யார் இவங்க ஜெபிச்சாதான் எங்களுக்கு உண்டுன்னு கிடையாது. நாங்கள் எப்போ வேணால் உம்மண்டே வரலாம், தைரியமாக வரலாம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர், எங்களை நேசிக்கிறீர், எங்களை இன்வைட் பண்ணுகிறீர், அழைக்கிறீர், தைரியமாக வாருங்கள்னு சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய அழைப்புக்காக நன்றி, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே, இந்த பாக்கியத்துக்காக நன்றி. மண்டே ஜபத்தில் வர்றதே எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணா கேளுன்னு சொல்கிறீர், ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுக்குறீர். நீ விரும்புகிறத கேளுன்னு சொல்கிறீர். சாலமன் ராஜாட்ட சொன்னது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்கள்கிட்டையும் சொல்கிறீர், நீ விரும்புகிறத கேள், ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கேள் என்று சொல்லுகிறீர். ஆகவே நாங்கள் கவலைப்படுவதை நிறுத்திட்டு கேட்க போகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை ஓரளவுக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த சித்தத்தின்படி கேளுங்க. அவருடைய அந்த விசாலமான சித்தத்திலிருந்து, அனுமதிக்கப்பட்ட எவ்வளோ பாக்கியங்கள்லேருந்து நீங்கள் தைரியமாக கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், உங்களுடைய சித்தத்தின்படி இது வேணும், நீ உங்களுடைய வசனத்தில் இதை சொல்லியிருக்கிறீர், நான் அதை கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆகவே இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கேட்கிறேன், எனக்கு கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேட்குறேன், இன்னொரு விசுவாசி கேட்குறேன்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுன்றாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த விண்ணப்பங்களை கேட்பதற்காக நன்றி. உடைய ஜனங்களுடைய விண்ணப்பங்களை காது கொடுத்து கேட்பதற்காக நன்றி ஆண்டவர். உடைய சித்தத்தின்படி அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு பதில் பெறுவது நிச்சயம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேளுங்க கேளுங்க, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு வேதம் சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது அவர்கிட்ட போய் கேட்குறப்போ அவர் சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு தைரியம். ஏன்னா சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், நிச்சயமாக கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கேட்குறாருன்னா நம்ம பெற்றுக்கொண்டோம்னு எடுத்துக்கலாம். அதாவது அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அவர் செவி கொடுக்குறாருன்னு அர்த்தம்னா
நாம் கேட்கிறது நமக்கு நிச்சயம் வந்துடும். அதான் சொல்லுது, சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்குறாரு. செவி கொடுக்குறாருன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போ நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்டதை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓகே, இது ஒரு லெசன். ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னா, தேவன் பிளாங்க் செக் கொடுக்குறார் ஜெபத்தில். ரெண்டாவது பாடம் என்னன்னா, அவர் பிளாங்க் செக் கொடுக்கறதுனால எப்போவுமே யோசிக்காமல் சும்மா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் ரெண்டாவது லெசன். ரெண்டாவது லெசன் என்னன்னா, நாம் மிக முக்கியமான காரியங்களை முக்கியமாக கேட்கணும். அவர் நீ என்ன வேணா கேளுன்னு சொல்கிறது தான் அவருக்கு தகும். ஆனால் நாம் மிக முக்கியமான காரியங்களை முக்கியமாக கேட்பது தான் நமக்கு தகும். சாலமன் ராஜா அதை தான் செய்கிறாருங்க. நீ என்ன வேணா கேளுன்னு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். உண்மையிலே தான் அப்படி தேவன் சாய்ஸ் கொடுத்தாரு சாலமன் ராஜாவுக்கு. அதில் சாலமன் ராஜா ஒரே ஒரு காரியத்துக்காக கேட்குறாரு. என்னத்துக்காக கேட்குறாரு? ஞானத்துக்காக கேட்குறாரு. அவர் அதை கேட்குற விதத்தையும் தேவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அந்த 6ஆம் வசனத்துலேருந்தே சாலமன் பேசுகிறாரு. பட் 8ஆம் வசனத்துலேருந்து நான் போகிறேன், அதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு விட்டுறேன். ஏன்னா இதில் சில முக்கியமான காரியங்கள் நீங்கள் பார்க்கணும். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காதும் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். என்ன அர்த்தம்? 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஜனத்தை கொடுத்துட்டீர், எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் இவங்களை நடத்த முடியாது ஆண்டவரே. 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிங்கன்னா அதான் சொல்கிறேன். 7ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா, தாவீதின் ஸ்தானத்தில் என்னை ராஜா வாக்கினீரே, நானும் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறேன் நான். இவ்வளோ பெரிய தேசத்தை ஆளணும், நியாயம் தீர்க்கணும், எது சரி எது தப்பு எனக்கு ஒன்றும் தலையும் காலும் புரியல. இவ்வளோ பெரிய தேசத்தை நான் எப்படி ஆள போகிறேன்? 9ஆம் வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஜனத்தை நான் இருக்கிற நிலையில் ஆள முடியாது, அதனால் நீர் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை தாரும், ஞானமுள்ள இருதயம். வேலை சொல்லுங்கள், ஞானமுள்ள இருதயம். ஞானமுள்ள இருதயம்னா, பைபிளில் இருதயத்துக்கும் மனதுக்கும் பெரிய செப்பரேஷன் கிடையாது. இருதயத்தில் மனம் எல்லாம் கலந்து வருது. ஞானமுள்ள இருதயம்னா பகுத்தறியத்தக்க ஒரு மனது, ஒரு அறிவு, ஒரு இன்சைட், ஒரு ஆழமான ஒரு அறிவு. பல காரியங்கள் சொல்லலாம் ஞானத்தை பற்றி. அடிப்படையாக ஞானத்துக்காக ஜெபிக்கிறார். அப்போது தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். ஞானத்துக்காக ஜெபிக்கிறார் 9ஆம் வசனத்தில். 10ஆம் வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. இது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவருக்கு சாலமோன் ஞானத்துக்காக கேட்டது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது. 11 தேவன் அதை பற்றி சொல்கிறார். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். என்ன சொல்கிறாரு? நீ அதெல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்காததுனால, இதை மட்டும் கேட்டதுனால உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், நீ கேட்டதை உனக்கு தரம்பா அப்படின்றாரு. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்படின்னா உன்னை போல யாரும் உனக்கு முன்னாலேயும் இல்லை, இதுக்கப்புறமும் வரப்போகிறதில்ல. அந்த அளவுக்கு உனக்கு ஞானம், இந்த ஒரு ராஜாவாக இருந்து ஞானத்தோட தேசத்தை நடத்துகிற ஞானம் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. 13, இதுவும் அன்றி, இது இல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, மகிமையை கேட்கல, ஆனால் அதையும் சேர்த்து தரேன் அப்படின்றாரு. ஏன்னா நீ கேட்டது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதனால் நீ கேட்காதையும் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்றாரு. ஐஸ்வர்யத்தை கேட்கலாம, மகிமையை கேட்கல, ஞானத்தை கேட்டான், கூடவே இது தந்துடுறேன்றாரு.
உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அதாவது மகிமையிலையும் செல்வத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும். 14, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளிலே நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். நீடித்த ஆயுசை மட்டும் கண்டிஷன் போடுறாரு. ஞானம் கேட்டதுனால ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆட்டோமேட்டிக்காக தந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீடித்த ஆயுசுக்கு மட்டும் கண்டிஷன், நீ என் வழிகளில் நடப்பாயாகி. ஃபஸ்ட்லேருந்தே அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. சரி, இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, தேவன் நமக்கு பிளாங்க் செக் கொடுத்தாலும் நாம் அதை ஃபில் பண்ணுறப்போ ரொம்ப யோசித்து தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா தேவன் என்ன வேணா கேளுன்றாரு. ஆனால் நாம் அவர்கிட்ட சில காரியங்களை கேட்குறப்போ அவருக்கு ரொம்ப பிடிக்குது. எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா, சில ஒன்றை கேட்டால் எல்லாத்தையும் கூட தந்துடுறாரு. அந்த மாதிரி சில ஒன்று இருக்குது. தேர் ஆர் சர்டன் ஒன் திங்ஸ், சில காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் கேட்டீங்கன்னா தேவன்கிட்ட அதை மட்டும் கொடுப்பாருன்றது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து எல்லாத்தையுமே கொடுத்துருவார். அந்த கேட்டகரியில் தான் ஞானம் வருது. ஒரு கேட்டகரியே இருக்குங்க பைபிளில் பாருங்கள். நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாரு. தேவனுடைய சித்தம் விசாலமானது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பல வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் சில காரியங்கள் இருக்குது பாருங்கள், இதை நம்ம ஒரு டாப் கேட்டகரி, டாப் ஒரு வகையில் போட்டுடலாம். இது எப்படின்னா, இதை ஒன்று கேட்டிங்கன்னா இதையும் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஞானம் அதில் இருக்குது. வேற என்ன அதில் இருக்குது? முழு பைபிள் வெளிச்சத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வேற என்ன பைபிள் அந்த மாதிரி இருக்குது? ஞானத்தை போல் இதை ஒன்று கேட்டால் எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி. வேற என்ன இருக்குன்னா, இயேசு சொல்கிறார்ல மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அங்கேயும் இதே மாதிரி தான். மத்தேயு 6 அங்கே என்ன சொல்கிறாரு, சாப்பாட்டை நினச்சி சம்பாத்தியத்தை நினச்சி ஜனங்கள்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, வெறும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுறப்போ கூட அதையே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதையே விண்ணப்பித்துட்டு இருக்காதீங்க. மத்தேயு 6:31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இதை இன்றைக்கி யார்கிட்டயா சொன்னீங்கன்னா கோச்சிப்பாங்க. என்னங்க சாப்பாட்டை பற்றி கவலைப்படக்கூடாதுன்றீங்க, பின்ன என்னத்தை பற்றி கவலைப்படணும்? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதுதான் பைபிள் சொல்லுது. சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கவலைப்படாதீங்க, அதுக்கு பின்னால் நாடி தேடாதீங்க, அதுக்கு பின்னால் அலைஞ்சு போகாதீங்க. அதான் சொல்கிறாரு, இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 33 அப்புறம் தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய, எல்லாம் சொல்லுங்க, எதை முதல் வைக்கணுமோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அஞ்ஞானிகள் என்னன்னா, அவங்க சம்பாத்தியத்தையும் பணத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் நாடி தேடுகிறார்கள், அதுக்கு பின்னால் அலைஞ்சு போகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பரலோ தகப்பன் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும். நீங்கள் வேற ஒரு காரியத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் சொல்லுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேடாததெல்லாம் கூடவே கிடச்சிரும். நீங்கள் தேவனுக்கு தெரியும் நமக்கு நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, சில காரியங்களை மட்டும் நீ முதல் தேடு, முதல் நாடு, முதலாவதாக அது பின்னால் அலைஞ்சு போ. அந்த கேட்டகரியில் தான் ஞானம் வரும், அந்த கேட்டகரியில் தான் தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய நீதி வரும். ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுவான். என்னங்க இந்த கேட்டகரியில் வேற என்ன வரும்? கொஞ்சம் முழு பைபிளுடைய வெளிச்சத்தில் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சுன்னா ஞானமும் வந்துடும், ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும். கரெக்டாக? அப்போ அதையும் இந்த கேட்டகரியில் போட்டுக்கணும். எல்லாம் வேணும் நிறைய பேருக்கு. ஆனால் இந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுறாங்க. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல், இதுக்கு ஒரு ஆர்டர் கூட இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஞானம் வந்துடும், ஞானம் இருந்தால் எல்லாம் வந்துடும்.
இன்னொரு காரியத்தையும் நான் இந்த கேட்டகரியில் போடணும். கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு. ஏன்னா கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தால் தான் கர்த்தர் மேலே ஒரு நல்ல பயம் வரும். அப்போ தான் ஞானம் வரும். அப்போ தான் எல்லாம் வரும். ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அது இதெல்லாமே இந்த முக்கியமான இந்த ஒரே ஒரு காரியன்ற கேட்டகரியில் வந்துடுது. எதை வேணால் கேளுன்றார் ஆண்டவர். ஆனால் நாம் இந்த மாதிரி காரியங்களை முக்கியமாக கேட்கணும். வெறும் மற்ற காரியங்களுக்கு முக்கியமாக கேட்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை முக்கியமாக கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி காரியங்களை கேட்டோம்னா தேவன் பிரியப்படுவார், தருவார். இதை மட்டும் இல்லை, கூடவே எல்லாத்தையும் தந்துடுவார். எந்த மாதிரி காரியங்களை கேட்கணும்? ஞானம், அல்லது தேவனுடைய ராஜ்யம், நீதி வெளிப்படணுன்ற அந்த விண்ணப்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அந்த அறிவையும் அதை குறித்து வாசித்தலாம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லது சங்கீதம் 36:9. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த பிற்பகுதி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? ஞானம் என்ன? ஞானம்னா வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு திறன், ஒரு எபிலிட்டி. வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. வாழ்க்கையில் ஆல்ரவுண்ட் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு ஆற்றல். எதை எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஞானம். அதனுடைய பெஸ்ட்டு புஸ்தகம் நீதிமொழிகள். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் சக்ஸஸாக எப்படி இருப்பதுன்னு போதிக்குது. அதில் 3 விதமான சக்ஸஸ் இருக்குது. கர்த்தரை அறிகிற அறிவில் அந்த விஷயத்தில் சக்ஸஸ், கர்த்தரோட உறவு, அவரை அறிகிற அறிவு, அதில் நல்லா சிறந்து விளங்குவது. அப்புறம் எத்திக்கல் சக்ஸஸ், மாரல் சக்ஸஸ், சன்மார்க்க ரீதியாக வாழ்கிறது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை, ஒரு நேர்மையான வாழ்க்கையை, ஒரு கனம் பொருந்திய வாழ்க்கையை வாழ்கிறது. அதுவும் நீதிமொழிகளில் வருது. அது மட்டும் இல்லை, ஒரு விதமான ப்ராக்டிக்கல் சக்ஸஸ். பொதுவாக சக்ஸஸ்ன்னு சொன்னால் உலகத்தில் என்ன நினைப்பாங்க? இப்போ நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா சேர்த்து வைக்கிறான், நல்லா பொறுப்பாக நடந்துக்கிறான், குடும்பம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த விதமான சக்ஸஸும் இருக்குது நீதிமொழிகளில். ஆனால் இந்த விதமான சக்ஸஸும் இருக்குது நீதிமொழிகளில். அதனால தான் எப்படி தொடங்குது நீதிமொழிகள்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு அங்கே வருது. அதில் சக்ஸஸ்ஸு, சன்மார்க்க ரீதியான ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, விபச்சாரி ஸ்திரீக்கு பின்னால் போகாதன்னு சொல்லுது நீதிமொழிகள் 5. உன் மனைவியோடு நீ திருப்தியார் அப்படின்னு சொல்லுது. அதுவும் சக்ஸஸ். உலகத்துக்கு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸில் கொண்டு வர மாட்டாங்க. நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, உன் வேலையை உருப்படியாக செஞ்சால் போதும்பா அப்படின்வான். ஆனால் பைபிள் பத்தாது. சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த விஷயத்தில் நீ சக்ஸஸாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன் மாரல் சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, குடும்பத்தை நல்லா நடத்துறது, வரும் சந்ததிக்கு ஆஸ்தி விட்டு வைக்கிறது, அதெல்லாம் கூட நீதிமொழிகளில் வருது. எல்லா விதமான சக்ஸஸை கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவு தான் ஞானம். எல்லா விதமான சக்ஸஸை வர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஞானம். நீதிமொழிகளில் அப்படி தான் வருது ஞானம். எல்லா விதமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் ஞானம். இப்போ இந்த ஞானம் எப்படி கிடைக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல் தான் அந்த ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அர்த்தம்? அது ஆங்கிலத்தில் சில நேரம் எப்படி சொல்லுவாங்க, ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி. ஆனால் நிறைய பேர்ட்ட பயபக்தி இருக்குது, அதுக்குன்னு கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை. பயபக்தினா பைபிளை முத்தம் கொடுத்துக்கிறது, ஒரு சர்ச்சுக்கு போனால் அப்படி ஒரு நிற்கிறது ஒரு மரியாதையோட, தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணுவதில்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு பயபக்தி இருக்குல்ல. அதனால தான் ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க பைபிள் மேலேயும். ஒரு சபைக்கு வந்தால் ஒரு கடவுளுடைய பிரச்சனை அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பயபக்தி நிறைய பேருக்கு. அது மட்டும் கிடையாது, பயபக்தியை தாண்டினது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா பயபக்தி ப்ளஸ். இந்த ப்ளஸில் என்ன இருக்குது? ப்ளஸில் என்ன இருக்குன்னா அவரை குறித்த ஒரு வியப்பு அப்படின்னா அவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு வியந்து போய் நிற்கிறது. ஐயோ, இவ்வளோ பெரியவரா, இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ வல்லவரா, இவ்வளோ ஞானம் உள்ளவரா, இப்படி திட்டம் போடுறாரா, இப்படி செயல்படுறாரா, இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு வியந்து போய் நிற்கிறது தான் அந்த ஸ்டாண்டிங் இன் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வியந்து போய் நிற்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
அப்படின்னா நீங்க கர்த்தருடைய மகிமை ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க, அவரை தெளிவா பார்த்துட்டீங்க, அவருடைய வெளிச்சத்துல மற்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சு. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காணுகிறோம் சங்கீதக்காரன் சொல்றான். சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தெரியுதுல்ல. இருட்டில் போயிட்டு தடவிக்கிட்டு இருப்போம், ஒன்றுமே தெரியாமல். வெளிச்சத்தை போட்டால் எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி அவர் தான் சூரிய வெளிச்சம். அவரை சரியாக பார்த்துட்டா, அவருடைய மகிமையை லேசாக கண்டுட்டா மற்றதெல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருது. பட்டுன்னு தெரியுது. ஓஹோ, இதை தான் நான் தப்பாக செஞ்சிட்டு இருந்தேனோ, இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ, எப்படி செய்யணுமா அப்படின்னு பட்டுன்னு தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்க, அவங்க வேலையில் இருக்கிற பிரச்சனை, பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை, அல்லது இதில் இருக்கிறது அதில் இருக்க குடும்ப பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா, ஐடியா கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க, யோசித்துக்கிட்டு இருக்காங்க, மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருட்டில் தடவுற மாதிரி அது. தேவனை, அவருடைய மகிமையை, அவருடைய மேன்மையை இன்னும் தெளிவாக பார்த்துட்டோன்னா அந்த வெளிச்சத்தில் இதெல்லாம் பட்டுன்னு தெரிஞ்சிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சி. தேவனை வியப்புடன் பார்ப்பது. தேவனை எப்பங்க வியப்புடன் பார்ப்போம்? அவரை குறித்த அறிவு நமக்கு வரணும். அவரை குறித்த அறிவு. நல்லா கவனிங்க, எல்லாம் வேணும். எல்லாருக்கும் என்ன வேணும்? எல்லாம் வேணும். சம்பாத்தியம் இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் சூப்பர். எல்லாம் நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். ரைட். எப்படி வரப்போகுது ஞானம்? அந்த ஞானம் எப்படிங்க வரப்போகுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிங்க வரப்போகுது? கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சாலமோன் ஜெபிச்சதை விட இன்னும் பெரிய ஜெபத்தில், இன்னும் மேன்மையான ஜெபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் உதாரணத்துக்கு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறப்போ எதை முதல்ல வைக்கிறார், எதை முதல் விண்ணப்பமாக வைக்கிறார் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம். இப்போ நம்ம வாசிக்கிற ஜெபம் சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்தோட பெரிய ஜெபம். பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். எதை முதல்ல வைக்கிறாருன்னு பாருங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு என்ன விண்ணப்பம் எடுக்கிறாரு? எப்பா, பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், சாலமோன் ராஜா தேசத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கான ஞானத்தை கேட்டார், நடத்துறதுக்கான ஞானத்தை கேட்டார். ஆனால் பவுல் அதை விட ஆழமான முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்த ஞானத்தை கேட்கிறார். என்ன ஞானம்? பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதற்காக உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன். 19 அது சொல்கிறாரு. மற்ற விண்ணப்பங்கள்லாம் சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாராங்க? இந்த 19 பிற்பகுதியில் அவர் உங்களுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்ல வரேன்? சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்திலேருந்து வெறும் ஞானத்துக்காக கேட்கணுன்ற பாடத்தை மட்டும் கற்றுக்காதீங்க. அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, ஞானத்துக்கு பின்னால் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது. அதுக்கு பின்னால் கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குது. அவரை குறித்த இன்னும் அதிகமான வெளிச்சம். அவரை அறிஞ்சிக்கொள்ளணும், அவரோட க்ளோஸ் ஆகணும், அவருடைய மேன்மையை தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், அவரோட இன்னும் ஐக்கியம் கொள்ளணும், அவரோட க்ளோஸ். அதை தான் ஜெபிக்கிறார் இங்கே. அவரை அறிந்து கொள்ளணும்னா ஏதோ ஸ்கூலில் பாடம் படித்து டெஸ்ட் எழுதி 100 வாங்கணும்னு இல்லை. தியாலஜி சப்ஜெக்டில் 100 வாங்கணும்னு நான் ஜெபிக்கிறேன்னு நான் கேட்குறாரு பவுல். கிடையாது. என்ன சொல்கிறாரு? உம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, உண்மையே அறிந்து கொள்ள, உம்மோட ஐக்கியம் கொள்ள, உம்மோட க்ளோஸ் ஆகணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் சாலமோன் ராஜா ஜெபத்தை பார்த்தா நான் என்ன பாடம் கற்றுக்கிறேன்னா, வெறும் ஞானத்துக்காக கேளுன்னு மட்டும் இல்லை, அதனுடைய வேருக்காகவே கேளுங்க. கர்த்தரை அறிகிற அறிவு, அதான் வேறு. அதுதான் உங்களை கர்த்தருக்கு பயப்பட வைக்கும். நல்ல பயத்தை கொண்டு வரும், வியப்பை கொண்டு வரும். அது வந்துருச்சுன்னா ஞானம் வந்துடும். அது வந்துருச்சுன்னா எல்லாமே அத்துப்படி. அப்போ நீங்கள்
என்ன கேட்கணும்னு விரும்புகிறேன்? கர்த்தரை அறிகிற அறிவு. பவுலுடைய விண்ணப்பம் இதற்காக கேளுங்க. கூடவே இப்போ நான் சொன்ன இந்த டாப் கேட்டகரியில் எல்லாத்தையும் கேட்கணும். ஆனால் இதையும் கேளுங்கன்ற இந்த வேற விட்டுறாதீங்க. கர்த்தரை இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது தான் பவுலுடைய புதிய ஏற்பாட்டில் பெரிய ஒரு விண்ணப்பமாக அவர் எடுக்கிறார் பாருங்க. உதாரணத்துக்கு பிலிப்பியர் பாருங்க, பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னே எனக்கு வசனங்களை வாசித்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நான் எபிரேன்றதை பெருமையாக நினச்சிக்கிட்டேன், பரிசேன்றதை பெருமையாக நினச்சிக்கிட்டேன், நியாய பிரமாணத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சேன்றதை பெருமையாக நினச்சிக்கிட்டேன், சபையே துன்பப்படுத்தினன்றதையும் பெருமையாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு ஒரு காலமாக லாபமாக இருந்தது, ஆனால் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்புறம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அது மாத்திரமல்ல. அப்படின்னா நான் இப்போ சொன்னேனே எதில் பெருமைப்பட்டனோ அதை இப்போ நஷ்டம் நினைக்கிறேன்றது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து நான் எப்படி நினைக்கிறேன், எண்ணிக்கொண்டுறேன்னா, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இயேசு அறியறது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம். ஏன்னா அவர் ரொம்ப மேன்மையானவர், அவரை தொடர்ந்து அறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னா, முன்ன நான் எதில் பெருமை பாராட்டணும்னா அதை நஷ்டம் என்றது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே இயேசு முன்பாக நான் ஒப்பிடுறப்போ நஷ்டம்தான். எல்லாம் நத்திங், அதான் ஒன்றுமே கிடையாது. அவரை இன்னும் நான் அறிஞ்சிக்கணும், அவருடைய மகிமையை இன்னும் பார்க்கணும். நான் இதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. எனக்கு என்ன கேட்கணும் போல இருக்கு, என்ன பவுலே இவ்வளோ நாளாக கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவ ஒன்றும் அறிஞ்சிக்கலையா? இவ்வளோ நாளாக கிறிஸ்துவ தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரை பற்றி தானே எழுதிட்டு இருக்கீங்க, இன்னும் அறிஞ்சிக்கலையா? பவுல் சொல்வார், இன்னும் அறிஞ்சிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. நான் லேசா ஒரு கடலில் இருக்கிற சின்ன பக்கெட் எடுத்த மாதிரி தான், கடலே இருக்கப்பா, இன்னும் எவ்வளோ இருக்குது. அதனால் அவர் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன், இன்னும் ஆதாயப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். 9 சொல்கிறாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக்கி, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்ன சொல்கிறாரு? நான் இன்னும் அடைஞ்சிடல, இன்னும் சேர வேண்டிய இடத்துக்கு சேரல, இன்னும் அவரை பற்றி எவ்வளோ இருக்குது அறிஞ்சு கொள்றதுக்கு. கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக மாற்றதெல்லாம் குப்பை மாதிரி தள்ளிட்டு அதுக்கு பின்னால் அலைஞ்சு ஓடுறேன் நான். பவுலே அப்படி சொல்ல முடியும்னா நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். பவுல் நம்மளை காட்டிலும் எவ்வளோ வெளிப்பாடு பெற்றவர். அவர் சொல்கிறாரு, இல்லை இன்னும் ரீச் ஆகலை, நான் இன்னும் போய் சேரலை, இன்னும் எவ்வளோ இருக்குது, இது வெறும் தொடக்கம்தான். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உங்கள் ப்ரேயர் லிஸ்ட் எப்படி இருக்குது? பிளாங்க் செக் கொடுக்குறாரு ஆண்டவர், நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்க அதில்? உங்கள் ப்ரேயர் லிஸ்ட்டில் நம்பர் 1 எதாக இருக்குது? சாலமோன் ராஜாட்ட என்ன வேணால் கேளுன்னு சொல்கிறப்போ கூடவே தேவன் டெஸ்ட்டும் பண்ணுறாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளை பற்றி சில காரியங்களை வெளிப்படுத்துது. நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் நம்பர் 1 என்ன இருக்குதோ அது நாம் யார் என்பதை காண்பிக்குது, நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிக்குது. நீங்கள் உங்கள் நம்பர் 1ல் என்ன வைக்கிறீங்க? நம்பர் 1 என்ன கேட்குறீங்க? உங்கள் நம்பர் 1 விண்ணப்பம் என்னவா இருக்குது? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த டாப் கேட்டகரியில் இருந்து எடுங்க உங்கள் நம்பர் 1. எந்த டாப் கேட்டகரி? இப்போ நான் சொன்னேன், ஞானம், தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய நீதி, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரை அறிகிற அறிவு. இதிலிருந்து நீங்கள் நம்பர் 1 எடுத்தீங்கன்னா என்ன நல்ல ஒரு விஷயம்னா,
இதோட சேர்த்து எல்லாத்தையும் தேவன் கொடுத்துருவார். குறிப்பாக இந்த வேறு கர்த்தரை அறிகிற அறிவு. ஜெபிக்கலாமா? கடைசியாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்மை அறிகிற அறிவை தாரும், இன்னும் அதிகமாய் தாரும். அதை குறித்த பவுல் ஜெபிக்கிறது போல எபேசியரில் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவானவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்துள்ளோம். ஆண்டவரே, பிதாவானவருடைய மகிமை இன்னும் பார்க்க, அவருடைய மேன்மை இன்னும் பார்க்க ஞானமும் தெளிவு எங்களுக்கு உண்டாயிருக்கு. மனக்கண்களை, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். பவுல் பிலிப்பியர் 3 ஜெபிக்கிறது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இதுக்கு பின்னால இதன் முதல் வைத்து உம்மை நாட தேட எங்கள் ப்ரேயர் லிஸ்டில் இதை நம்பர் 1 விண்ணப்பமாக வைக்கும்படி உம்மை அறிகிற அறிவு அதில் பெருகணும் நாங்கன்ற அந்த விண்ணப்பம் எங்களுக்கு நம்பர் 1 இருக்கும்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் எங்களை வளர வையும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவை அதிகமாக எங்களுக்கு தாரும். உம்மை பற்றி எவ்வளோ நாங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ பெரிய வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறீர், போதகர்களை கொடுத்திருக்கிறீர், ஆவியானவர் எங்களுக்குள்ளாவே கொடுத்து உம்மை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறீர். நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் இன்னும் எவ்வளோ இருக்குது. நாங்கள் வெறும் ஒரு துளியை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அடையவில்லை. கிறிஸ்துவை இன்னும் அடையும்படிக்கு, அவரை குறித்த மேன்மை இன்னும் பாராட்டும்படி, இன்னும் அறிஞ்சு கொள்ளும்படி எங்கள் மனக்கண்கள் தொடர்ந்து நீர் திறந்துள்ளும். அதுக்கு ஏற்ற கிருபையை தாரும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டில் இதில் அவ்வளோ இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வரவையும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விருப்பம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வரவையும் ஆண்டவரே. ஒருவேளை உலகத்தின் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே எங்களுக்கு ஒரு பற்று இல்லைன்னா, ஒரு பெரிய பசி தாகம் இல்லைன்னா, அப்படிப்பட்ட பசி தாகத்தை நீரே கொண்டு வரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவு பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகட்டும். அந்த நல்ல பயம், அந்த வியப்பு, கர்த்தரிடத்திலிருந்து தெய்வீக ஞானம் வரட்டும். என்னுடைய ராஜ்யம் அதனுடைய நீதியை முதலாவது தேடுகிறவர்களாய் எங்களை ஆக்கும். அப்பொழுது எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் ராஜா மாதிரி தொடங்கிறது மட்டும் இல்லை, பவுலை போல முடிக்க. சாலமோன் ராஜா நல்லா தொடங்கினாலும் நல்லா முடிக்கலை. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. நாங்கள் நல்லா முடிக்க விரும்புகிறோம். ஆக எங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். தவறான பாதையில் போகாதபடிக்கு நேர் பாதையில் எங்களை நடத்த ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பாதையில் நடத்தும். ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தொடங்கி ஏராளமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். செல்வமும் கனமும் தீர்க்காய்ச்சி எல்லாமே வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா என்னைக்கு நாங்கள் உண்மை முதல்ல வைக்கிறோமோ, உண்மை அறிவை முதல்ல வைக்கிறோமோ, மற்ற எல்லாமே கூட வரும். ஆனால் அதெல்லாம் வர்றப்போ அதுக்கு பின்னால் போகாதபடி எங்களை காத்துடணும். தொடர்ந்து உண்மையே முதல்ல வைக்க, அறிகிற அறிவே முதல்ல வைக்க, உடைய ராஜ்யத்தையே முதல்ல வைக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்ய நித்தியமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you.